ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது உங்கள் நவரத்தின கல். இதுதான் தலைப்பு. நவரத்தின கற்கள் தனிமனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் எல்லா நிலைகளிலும் எல்லா கற்களும் நமக்கு பொருந்தி விடுகின்றனவான்னு கேட்டால் அது ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக லக்னத்தில் ஜாதகர்களுக்கு இயற்கை சுவர்கள், இயற்கை பாவிகள் அப்படின்னு ரெண்டு விதத்தில் பிரித்து வச்சுருக்காங்க. எல்லா லக்னத்துக்கும் ஒரு 2 இயற்கை சுவர் இருப்பார், 2 இயற்கை பாவிகளும் இருப்பாங்க. இதில் பாவ கிரகங்களுடைய ராசி கற்களை அணியாமல் இருத்தல் சாலச் சிறந்தது. உதாரணமாக சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க, சிம்ம லக்னம் சார், எனக்கு சனி தேசம் வருது, நான் நீலக்கல் போட்டுக்கலாமா, போட்டால் சனியோடைய வேகம் குறையுமா அப்படின்னு கேட்பாங்க. இதில் எந்த லாஜிக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு ஆகாத கிரகம், அவருடைய ராசிகளில் போட்டிங்கன்னா அவரோட பவர் இன்னும் அதிகமாகும். அப்போ ஆகாத வேலையை அவர் அதிகமாக செய்கிறதுக்கு நீங்களே வாசலை திறந்து வைக்கிற மாதிரி தானே இதுக்கு அர்த்தம். இதுவும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் ராசிகளில் மாறிக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்பாங்க. புதன் திசை வந்தால் மரகத்தை வச்சு போட்டுக்கிறோம், சுக்கர திசை வந்தோடனே வைரம் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி போடுவது ராசிக்கல் அணிவின் முறை கிடையாது. உண்மையை சொல்லணும்னா உங்கள் லக்னத்திற்கு திரிகோண அதிபதிகளில் எவர் இயற்கை சுபராக வருகிறாரோ, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், உங்கள் லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள்னு யார்? 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் எவர் இயற்கை சுபராக வருகிறாரோ அவருடைய ராசிக்கல்லை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அணிந்து கொள்ளலாம். தசைக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே இல்லை. மொத்தமாகவே ஒரு தடவை போட்டுட்டோம்னாலே லைஃப் லாங் போடணும். இதில் இன்னொன்று, ராசிக்கல் வேலை செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் 22 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும். ரொம்ப சின்ன வயசில் ராசிக்கற்களை அணிவிக்காதீர்கள், அது உடல் மற்றும் மன வளர்ச்சியை பாதிக்கும். புரிஞ்சுங்களா? ராசிக்கற்களை தேர்ந்தெடுப்பதிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல் குற்றம் இல்லாத நவரத்தினத்தை அணிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கேது திசை நடக்குது சார், வைடூரியம் போடலாமா? ராகு திசை நடக்குது சார், கோமேதம் போடலாமான்னெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. இவர்கள் அனைவரும் பாவக்கோள்கள் நன்மைகளோடு சேர்த்து நிச்சயமாக தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை சிதைத்துவிடும் தன்மை கொண்டவர்கள், உடல் நலிவை கொடுக்கும் விதி உடையவர்கள், குற்றச் செயல்களில் உங்களை ஈடுபடுத்தி அதன் மூலம் கடுமையான மன உளைச்சலையும் கடும் தண்டனைகளையும் பெற்றுத்தந்துவிடும் அமைப்புடையவர்கள். எனக்கு தெரிஞ்ச அரசு அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ராகு மகாதிசை வரும்போது யாரோ ஒருவருடைய ஆலோசனையை கேட்டுட்டு கோமேதக கல் போட்டார். புரிஞ்சுங்களா? ராகுக்கு உண்டானதுன்னு சொல்லி கோமேதக கல் போட்டார். அது வரைக்கும் ஒழுக்கமாக இருந்த அந்த அரசு அதிகாரி அதுக்கப்புறம் கையூட்டுகள் பெற ஆரம்பித்தார். உங்கள் வீட்டு பணம் எங்கள் வீட்டு பணம் இல்லை, இஷ்டத்துக்கு வாங்கி குமிச்சார். ஒரு ஸ்டேஜில் சக ஊழியர்களால் கண்டிக்கப்பட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகி இன்றைக்கு சொத்துக்களை இழந்து பதவியை இழந்து மிகவும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். ராகு ஏற்கனவே தூண்டி விட்டு சிதறடிக்கிற கிரகம். இதில் கோமேதக கல்லையும் யாரோ சொன்னாங்கன்னு போட்டு அவருடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது. ஸோ ராசிக்கற்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒரே விதி தான், லைஃப் லாங்குக்கும் உபயோகப்படுற மாதிரியான ராசிக்கல்லை தேர்ந்தெடுக்கணும். இது முதல் விதி. 2வது விதி, அது இயற்கை சுபர்களின் கல்லாக தான் இருக்கணும். அந்த வகையில் ஜாதகத்தில் தேர்ந்தெடுத்து அணியக்கூடிய நவரத்தின கற்கள் மொத்தம் 5 தான் அணிய முடியும். 9 கிரகங்கள் இருந்தாலும் 5 கற்களை மட்டும்தான் அணிய முடியும். மீதி உள்ள 4 கற்களை அணியாமல் இருப்பது சிறப்பு. மொத்தம் 9 கற்கள். சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், புதனுக்கு மரகத பச்சை, சுக்கிரனுக்கு வைரம், குருவுக்கு புஷ்பராகம். இந்த புஷ்பராகம் 2-3 வேரியண்ட்டில் கிடைக்கும். கனக புஷ்பராகம்னு மஞ்சளில் கிடைக்கும், வெள்ளை புஷ்பராகம்னு கிடைக்கும். அதில் எது வேணால் அணியலாம். சனி பகவானுக்கு நீலம், ராகு பகவானுக்கு கோமேதகம், கேது பகவானுக்கு வைடூரியம். இதுதான் நவரத்தின கல்லில் ஒரிஜினல். இதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட் கற்கள்னு சொல்லி ஒரு 100 கல் ஊறுபட்டது சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் ரெக்கமெண்டே பண்ணுறதில்ல. இதில் இயற்கை சுபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரன், புதன், சுக்கிரன், குரு இவங்க முதன்மையான இடத்துக்கு வந்துடுவாங்க. சூரியன் 50-50 சாய்ஸில் இருக்கக்கூடியவர்.
50% நல்லவர், 50% கெட்டவருங்கிறனால சில லக்னக்காரர்களுக்கு சூரியனுடைய மாணிக்கம் மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கும். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதிகாரமிக்க பதவிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, அரசியல்வாதிகள், மின்சாரத்துறை, பவரான செக்டார்ஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாணிக்கம் யூஸ் ஆகும். அதுவும் உங்கள் லக்ன சுபராக அவர் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 12 லக்னக்காரர்களுக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன். ராசி கற்கள் அப்படின்னு இதுக்கு பேர் தானே ஒழிய இது ராசிகளுக்கு உண்டான கற்களே அல்ல, லக்னங்களுக்கு உண்டானது தான். லக்னம் தான் முக்கியம், ராசிங்கிறது ஒரு சப்ஸ்டிடியூட் ஒர்க்கு தான். அதை ரொம்ப மிகைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி கொண்டுட்டு வரவே கூடாது. சரி, எனக்கு லக்னம் ரொம்ப பலகீனமாக இருக்குது, ராசி நல்லா இருக்குது, பின் வயதில் நல்லா இருப்பேன், அப்போ நான் ராசிப்படி கல்லணிஞ்சிக்கலாமான்னு கேட்குறவங்க கூட சரியானபடி ரிசர்ச் பண்ண பிறகு தான் அதை முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ லக்னத்துக்கு உண்டான கற்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எது ரொம்ப சிறந்த யோகத்தை தரும் அப்படிங்கிறத நான் இதை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய கல் ரொம்ப சிறந்தது. புஷ்பராகத்தில் வெள்ளை புஷ்பராகமும் அணியலாம், கனக புஷ்பராகம் அணியலாம். இதுதான் முதல் தரமான யோகத்தை தரக்கூடியது. 2ஆம் நிலையில் மாணிக்கத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் லக்னத்திற்கு 5, 9 கூடையவர்கள் இவங்க 2 பேர். நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது மரகத பச்சையே முதல் நிலை சுபக்கல்லாக உங்களுக்கு வரும். 2ஆம் நிலையில் தான் வைரம் வரும். ஏன்னா லக்னாதிபதியை 6ஆம் அதிபதிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறக்கும்போது வைரம் முதல் நிலை சுபக்கல்லாக வரும், மரகத பச்சை 2ஆம் நிலை சுபக்கல்லாக வரும். ஏன்னா அவருக்கு ஒரு கேந்திராதிபத்தியம் இருக்குது அப்படிங்கிறதுனால. கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கும்போது உங்களுக்கான முழுமையான சுபமான கல் அப்படிங்கிறதுல முத்து லக்னாதிபதியின் கல்லே முதல்ல நிற்கும். அடுத்ததாக கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய புஷ்பராக கல் வெள்ளை மஞ்சள் 2லையுமே எடுக்கலாம். இதில் குரு உங்கள் லக்னத்தில் உச்சம் பெறக்கூடியவருங்கிறதுனால மஞ்சள் புஷ்பராகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புஷ்பராகம் முதல் நிலை யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மாணிக்கம் 2ஆம் நிலை யோகத்தை கொடுக்கக்கூடிய கல்லாகவும் இருக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வைரமே முதல்ல தலை சிறந்த கல்லாக வரும். அதற்கு பிறகு எமரால்டுன்னு சொல்லக்கூடிய மரகத பச்சை சிறந்த கல்லாக வரும். இவங்க இது 2ஐயும் இணைத்தும் அணிக்கலாம். பொதுவாக ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 6 லக்னக்காரங்களும் வைரம் மரகத பச்சை 2ஐயும் இணைத்து அணிஞ்சு கொள்ளலாம். அது ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியது. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மரகத பச்சை முதன்மையான யோகக்கல்லாகவும் வைரம் 2ஆம் நிலை யோகக்கல்லாகவும் வரும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு முத்தும் மாணிக்கமும் இணைத்த மோதிரங்கள் வெகு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். முத்தும் மாணிக்கத்தையும் சேர்த்து வச்சு அணியிறது இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமே அதனால் ஆக்டிவேட் ஆகும். ஸோ மாணிக்க கல்லையும் முத்தையும் ஒரே மோதிரத்தில் இணைத்து அணிவித்து வைப்பது ரொம்பவும் சிறப்பு. தனுசு லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்திற்கு உண்டான குரு பகவானுடைய புஷ்பராக கல் மிகச்சிறந்த யோகத்தையும் மாணிக்கம் 2ஆம் நிலை யோகத்தையும் முத்து 3ஆம் நிலை யோகத்தையும் கொடுக்கக்கூடியதார். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மரகத பச்சையும் வைரமுமே சிறந்த யோகத்தை தரக்கூடியது. இதில் வைரம் முதல் நிலை யோகத்தையும் மரகத பச்சை 2ஆம் நிலை யோகத்தையும் தரக்கூடியது. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வைரம் முதல் நிலை யோகத்தையும் மரகத பச்சை 2ஆம் நிலை யோகத்தையும் கொடுக்கக்கூடியது. 2ஐயும் சேர்த்து அணியலாம். மீன லக்ன ஜாதகர்களுக்கு இது எல்லாமே லக்னத்துக்கு தான், ராசி கிடையாது. மீன லக்ன ஜாதகர்களுக்கு குருவுடைய புஷ்பராக கல் சிறப்பையும் முத்து வெகு சிறப்பையும் தரக்கூடியது. அதிகார பதவிகளில் ஒருவேளை இவர்கள் இருந்தார்கள் என்றாலும் அல்லது அரசு, அரசியல், அரசாங்கம் சார்ந்த துறைகளில் இருந்தால் மட்டுமே மாணிக்கத்தை அணிய வேண்டியது இருக்கும். இதுதான் 12 லக்னங்களுக்குமான சிறந்த கற்கள். 5 கற்களை தான் செலக்ட் பண்ண முடியும். மீதி 4 கொடும் பாவிகளுடைய கற்களை நீங்கள் அணியாதிருத்தல் நன்று. சில ஜாதகங்களுக்கு விதிவிலக்காக செவ்வாய் பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பவளம் அணியலாம். செவ்வாய் பலகீனமாக இருந்தால் கணவனுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்காக பவளத்தை மாலையாக அணிவது, பவள மோதிரம் அணியும் பழக்கங்கள் நம்ம பழங்காலத்திலிருந்தே உண்டு. கல்யாண மோதிரத்திலே அந்த ஒரு பவள மோதிரம் வரும். ஏன் பவளத்தை பெண்களுக்கு மோதிரமாக அணிவித்து பழக்கப்படுத்தினார்கள்ங்கிறதுக்கான சூட்சமும் செவ்வாயின் வலு சிறப்பாக இருந்தால் திறன் மிக்க கணவன் அமைவதும் கணவன் மனைவியின் உறவு நிலை சிறப்பாக இருப்பதற்குமான காரணம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் 12 லக்னங்களுக்கான கற்கள். இதில் எந்த உலோகத்தில் கல்லை அணியலாம் அப்படிங்கிறதும் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள்ஸுக்கு அறிவுறுத்துகிற விஷயம் வெள்ளியில் ராசி கற்களை அணிவது தான் சிறப்பு. தங்கம் 2ஆம் நிலையைத்தான் பெறும்.
சில லக்னங்களுக்கு தங்கம் ரொம்ப யோகமானதாக இருக்குங்கிறதுனால தங்கத்தில் வச்சும் அணிஞ்சிக்கலாம், தப்பில்லை. ஆனால் வெள்ளியில் அணியும் போது தான் ராசிகள் முழுமையான பலன்களை தருகின்றன. சந்திரன் தாங்க நமக்கு தாய் கிரகம். அவர் தான் எல்லா கிரகத்தோடைய பவரையும் வாங்கி ஒரு மனிதனுக்கு கொடுத்து வலிமையை ஊட்டக்கூடியவர். அந்த வகையில் வெள்ளி சந்திரனுக்கு உண்டான உலோகம், சுக்கிரனுக்கு உண்டான உலோகமும் வெள்ளி. அதனால் இதில் ராசி கற்களை பதிக்கும்போது அது முழுமையான பலனை தரும். பஞ்சலோகங்களிலும் ராசிக்கற்கள் மோதிரம் அணியலாம், தப்பில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸியாக கிடைக்கிறது வெள்ளி. அதில் ராசிக்கல்லை வச்சு அணிஞ்சிக்கிறது ரொம்பவும் சிறப்பு. சில லக்னக்காரங்க இப்போ தனுசு லக்னம், மீன லக்னம், மேச லக்னம், சிம்ம லக்னம் இவங்கெல்லாம் தங்கத்தில் அணியலாமான்னு கேட்பாங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணலாம்ங்கிறது மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கான நவரத்தின கல் என்பதில் இயற்கை சுபரின் கல் இருக்க வேண்டியது அவசியம். இது முதல் விதி. 22 வயசுக்கு மேலே தான் ராசிக்கல் போடணும். இது 2வது விதி. தரமான ராசிக்கற்களை தேர்ந்தெடுத்து தான் அணிவிக்கணும். இது 3வது விதி. தரமற்ற கல்கள் அணிஞ்சிங்கன்னா அதனால் எந்த பலனும் இருக்காது. இன்றைக்கி மார்க்கெட்டில் 2%லேருந்து 3% தான் ஒரிஜினல் கிடைக்கும். மீதி எல்லாமே டூப்ளிகேட் கல்லை தான் கொடுப்பாங்க. இது ஒரு பெரும் வியாபாரமாக போயிட்டுருக்கனால நான் இதிலெல்லாம் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். ஸோ இயற்கை சுபர்கள் வரிசையில் வரக்கூடிய சந்திரனுடைய கற்கள், புதனுடைய கற்கள், சுக்கிரனுடைய கற்கள், குருவனுடைய கற்களே சிறப்பான நன்மைகளை தரும். எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2 சுப கற்கள் வந்துடும். ஸோ மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 லக்னங்களுக்கும் 2 சுப கற்கள் வரும். அதில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து வெள்ளி அல்லது தங்கம் அல்லது பஞ்சலோகம் என்று சொல்லக்கூடிய 3 உலோகங்களில் எது சிறப்பாக இருக்கோ அதில் நீங்கள் அணிஞ்சிக்கலாம். ராசி கற்கள் எப்பயுமே ஓப்பன் செட்டில் அணிகிறது நல்லது. அதாவது பின்பக்கம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி அணிஞ்சிக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த கற்களின் முழுமையான பலன்கள் கிடைக்கும். தவறிக்கூட நீலம், கோமேதகம், வைடூரியம் அணியாதீர்கள். குடும்ப வாழ்க்கை தேவையில்லை என்று நினைப்பவர்கள், சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள நினைப்பவர்கள் தான் நவரத்தின கற்களை அணியலாம். அதாவது 9 கல்லையும் ஒரே மோதிரத்தில் வச்சு அணியிறவங்க அந்த மாதிரி அணிஞ்சிக்கலாம். நார்மல் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறவங்களுக்கு இந்த 9 கல்லை அணியிற பாக்கியதை கிடையாது. பாவக்கோள்களுடைய ராசி கற்கள் உங்களை அந்த கிரகங்களின் வலிமையை அதிகப்படுத்தி மேலும் சிக்கலுக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கிவிடும் தன்மை கொண்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தசைக்கு தகுந்த மாதிரி ராசிக்கல்ல நவரத்தினக்கல்ல மாற்றவும் கூடாது. 12 லக்னங்களுக்கும் வலிமையையும் மேன்மையையும் பாக்கியதையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நவரத்தின கற்கள் 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய கற்களாக தான் இருக்கும். அதில் நல்லதையும் சுபருடைய கல்லையும் தேர்ந்தெடுத்து அணிந்தாலே போதுமானது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.